குட் மார்னிங் பா. ஸோ நம்ம ஒரு பாஸ்ட் செஷன்ஸில் நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்பிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஆரம்பிச்சு ஒரு சொல்யூஷன் ஆஃப் எல்பிபி அந்த கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணி சொல்யூஷன் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு எல்பிபியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அண்ட் அதோட பேசிக் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்பிபினா என்ன சொல்லியிருக்கேன்? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்னு ஒன்று இருக்கும், அண்ட் அதை வச்சுட்டு நம்ம அதை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், சொல்யூஷன்லாம் எடுத்தோம். ஸோ இப்போ அந்த எல்பிபியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன? நான் ஜென்ரல் ஃபார்ம் ஒன்று சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஸோ ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, நமக்கு மேக்ஸிமைஸ் z is equal to some c1 x1 some c2 x2 up to நமக்கு some cn xn வரைக்கும் இருக்கும். Subject to the constraints a1 x1 அதாவது a11 x1 plus a12 x2 up to நமக்கு a1n xn is equal to some b1 and அதே மாதிரி a21 x1 plus a22 x2 plus up to a2n xn equal to some b2. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது நமக்கு am1 x1 plus am2 x2 plus and so on plus amn xn is equal to bn அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரல் ஃபார்ம், ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் அதில் நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, n நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, ஸோ அது எதுவாக வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபார்மில் இருக்க ஒரு எல்பிபியை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுறது அப்படிங்கிறது அந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அதை நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகேயா? ஸோ அப்படி எழுதினதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு புரியும். ஸோ இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஈக்குவல் டு சைன்லாம் இப்போதைக்கு இங்கே இருக்குது, ஆனால் அது ஈக்குவல்ட்டாக இருக்காது, ஒரு இன்இக்வாலிட்டியாக இருக்கும். ஸோ அதை ஈக்குவல்ட்டாக மாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக எழுதுறதுக்கு நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதாவது அதனுடைய தன்மைகள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதை என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ஆல்ரெடி நோட்டில் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு மேக்ஸிமைசேஷனாக இருக்கணும். மேக்ஸிமைசேஷன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இப்போ எனக்கு மேக்ஸிமைசேஷன் இல்லை சார், மினிமைசேஷன்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனாக இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எனக்கு மேக்ஸிமைசேஷனாக இல்லை, மினிமைசேஷனாக வந்துருச்சு. ஸோ மினிமைஸ் z is equal to some c1 x1 plus c2 x2 plus and so on c1 xn. ஸோ மேக்ஸிமைசேஷனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வந்த ப்ராப்ளம்னா மினிமைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணி அப்போ மைனஸ் minimization of z is equal to minus c1 x1 minus c2 x2 up to minus cn xn வரைக்கும் போகும். இந்த மைனஸ் மினிமைசேஷன் ஆஃப் z-க்கு நான் என்ன பண்றேன்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z ஸ்டார் அப்படின்னு ஒரு பேர் வச்சு இதை அப்படியே எழுதிக்கிறேன். இது என்ன சார் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மினிமைஸ் பண்றதுக்கு பதிலாக இதோட நெகட்டிவை மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா அது மினிமைஸ் ஆகும். ஓகே, ஸோ கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டியது மினிமைஸ், ஆனால் நம்ம மேக்ஸிமைஸ் தான் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட நெகட்டிவை மேக்ஸிமைஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆகும். அப்படி தானே? இப்போ எனக்கு 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதை நான் சின்ன நம்பராக சொல்லணும். ஆக்சுவலாக இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணி இது நான் சின்ன நம்பராக சொல்லணும், ஆனால் அதை மேக்ஸிமைசேஷன் தான் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நான் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் -5 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த 5ன்ற நம்பர் குறையதான் போகுது, ஆனால் ஒரு நெகட்டிவ் சைனோட போட்டால் அது என்ன ஆகிடும், இந்த நெகட்டிவை இன்க்ரீஸ் பண்ணால் இந்த நம்பர் என்ன ஆகிடும், குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது கொஞ்சம் வியர்டான எக்ஸாம்பிள் தான். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ மினிமைசேஷனை நம்ம நெகட்டிவ்ல பண்ணோம், அந்த நெகட்டிவ் என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக அந்த நெகட்டிவை மேக்ஸிமைஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக பழைய கன்ஸ்ட்ரெயின்ட் மினிமைஸ் ஆகிடும் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் ரெண்டாவது ஒன் என்ன அப்படின்னா, நமக்கு all the constraints should be
ஸ்ட்ரிக்ட் ஈக்குவேஷன். ஸோ அதாவது constraint should be strict equation. அதாவது நமக்கு ப்ராப்ளம்ல கொடுக்கும்போது அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு இன்இக்வாலிட்டியில் வரும். ஓகே, ஸோ ஈக்குவல் சைனாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். பட் அந்த மாதிரி இன்இக்வாலிட்டியில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஈக்குவல் டு சைனாக மாற்றணும். அது எப்படி சார் ஈக்குவல் டு சைனாக மாற்றுறது அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே நான் ஒரு கன்ஸ்டன்ட் எழுதுறேன். ஸோ 5x1 + 2x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வந்து. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பேலன்ஸ். இன்இக்வாலிட்டினா ஒரு இம்பேலன்ஸ், அதாவது நம்ம அந்த தராசுக்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, எந்த பக்கம் கம்மியாக இருக்குது. இதை நம்ம ஈக்குவல்ட்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இங்கே வெயிட் கம்மியாக இருக்குது, இங்கே வெயிட்டு இங்கே வெயிட் அதிகமாக இருக்குது, இங்கே வெயிட்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது கூட ஒரு சில விஷயங்களை சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அது அப்படியே பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதான் அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும், எங்கே கம்மியாக இருக்கோ அந்த சைடு ஆட் பண்ணிக்கணும். ஸோ எங்கே கம்மியாக இருக்குன்றதை விட நம்மளோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமான்னு முடிவு பண்ணணும். அதனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன்னா இந்த சைன் ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், இது பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே கம்மியாக இருக்குது, இதில் என்ன பண்ணோம், கம்மியாக இருக்கிற இடத்துல ஆட் பண்ணி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோமா, அப்போ இங்கேயும் ஆட் பண்ணுவோம். ஆனால் என்ன ஆட் பண்ணணும்னு தெரியாது, எதை ஆட் பண்ணணும். ஸோ 5x1 + 2x2 + some x3. அந்த x3 என்னன்னே நமக்கு தெரியாது, பட் ஈக்குவல் டு 5. ஸோ இப்படி நம்ம இந்த ஈக்குவேஷனை மாற்றணும், ஒரு இன்இக்வாலிட்டியாக இருந்த ஈக்குவேஷனை மாற்றணும். ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் some 2x1 + 5x2 ≥ 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுலேயும் அகைன் ஒரு இம்பேலன்ஸ் வருது. இப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். என்ன இருக்குது, ஸோ இந்த இன்இக்வாலிட்டி ≥ ஷார்ப்பாக இருக்க சைடு நமக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், இங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், இப்போது எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை என்ன பண்ணணும், இந்த கம்மியாக இருக்க சைடுக்கு மேட்ச் பண்ணணும். அப்படின்னா இதுலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுக்கணுமா, ஸோ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகே, ஸோ அதான் இந்த தராசுக்கள் மாதிரி நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போவுமே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துடணும், அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சில குவான்டிட்டியை ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம், 2x1 + 5x2 - some x4 which is equal to 2. ஸோ இப்போ என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் எனக்கு ஒரு ப்ராப்ளமில் வந்த கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு நான் புதுசாக நான் ஒரு விஷயங்கள் பண்ணுறேன் ஈக்குவல்ட்டாக மாற்றுறதுக்கு. ஸோ இங்கே x3ங்கிற குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது இது பேலன்ஸ் ஆகுது, அதே x3 ஆட் பண்ணும்போது இங்கே பேலன்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது, அதே x3 எடுக்கும்போது பேலன்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு புது குவான்டிட்டி, இந்த ஈக்குவேஷனோட டைப்பே வேறு. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து ஒரு சில விஷயங்களை எடுக்கணுங்கிறப்ப மைனஸ் பண்ணணும். ஸோ -x4 அதுக்கு புதுசாக ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரெண்டு புதுசாக ஒரு பேர் பார்க்க போகிறோம். இப்போது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு இல்லையா, இதில் நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஸ்லாஷ் வேரியபிள். ஓகேயா, அண்ட் அதே மாதிரி இங்கே நிறைய இருந்துச்சு, இதுல இருந்து ஒரு குவான்டிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்படி சப்ட்ராக்ட் பண்றதுக்கு பேரு சர்ப்ளஸ் வேரியபிள். ஸோ இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு ஒன்று இருக்குது, அது நான் அடுத்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ நம்ம என்ன பண்ணோம், if a constraint condition is of less than or equal to type, then a non-negative variable called slack variable is added to the LHS. So non-negative quantity நம்ம left hand side add பண்ணிடணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி greater than or equal to type அப்படின்னு இருந்துச்சுன்னா subtract a non-negative variable called surplus variable from the left hand side. So it convert into a equation. Overall idea தான். அதிகமாக இருந்துச்சுன்னா subtract பண்ணிடணும், கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அது greater than or equal to less than or equal to. அதில் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா இந்த சைனை ஞாபகம் வச்சுங்க. ஸோ எங்கே ஷார்ப்பாக இருக்கும் அங்கே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், எங்கே பெருசாக இருக்கும் அங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்து நம்ம ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா, நம்ம ஸ்லாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுமா சர்ப்ளஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த கண்டிஷனுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அது ஜென்ரல் ஃபார்மேட்டில் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறலாம் உங்கள் நோட்ஸில் நான் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆல் வேரியபிள் மஸ்ட் ஹேவ் non-negative வேல்யூஸ். ஸோ மூணாவது என்னது, இன்க்ளூட் ஆகிருக்க எல்லா வேரியபிளுக்குமே non-negative வேல்யூஸாக இருக்கணும். ஓகே,
all variables are non-negative. Non-negative which is greater than or equal to 0 இருக்கும். Suppose நம்ம கொடுத்திருக்கும் போது அந்த ப்ராப்ளம்லே ஒரு வேரியபிள் ஒரு x3 அப்படிங்கிற வேரியபிள் unrestricted in sign. ஓகே, அதாவது வர்ற சொல்யூஷன் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ராப்ளமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு இப்படி இருக்கணும். வர்ற ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இது நெகட்டிவாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆனால் நம்ம அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் இதோட வேல்யூ சப்போஸ் நெகட்டிவாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்போ so x3 could be positive or negative. If a variable negative, it can always be expressed as a difference of two positive quantities. Okay, so unrestricted in sign na adu sign eduva vena irukkalam appdin artham. Suppose positive ah irundhuchna prachana illa, ana negative ah irundhuchna oru sila prachana varum illaya. So appadi for instance inge some -8 irukku appdin vechukona. So if -8 inga answer ah namakku varapogudhu, ana nammaloda standard form பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் நெகட்டிவா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இது என்ன பண்றோம்னா ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியோட சம்மா நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியோட டிஃபரன்ஸாக நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை +3 மைனஸ் ப்ளஸ் ஒரு 11 வச்சுக்கோமா. எஸ், +11 அப்போ தான் நமக்கு 3 வரும் இல்லையா? 8 வரும். ஸோ அப்போ 3 மைனஸ் 11 என்ன வரும்? இல்லை 11க்கு என்ன இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ 11ல் 3 போச்சுன்னா நமக்கு 8 வந்துடும். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியோட சம்மாக நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியோட டிஃபரன்ஸாக நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீன்ற வேரியபிள் சப்போஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே கிடையாது. ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியோட டிஃபரன்ஸ் நமக்கு எப்போ ரெண்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ரிகாஷனுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, அதுவும் எப்போன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் எந்த வேரியபிளை சொல்கிறாங்களோ அந்த வேரியபிளுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜரை அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த x3 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி, இது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி, இதோட டிஃபரன்ஸாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வியர்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நம்புறேன். ஓகே, ஸோ அதனால ஆல் வேரியபிள் ஷுட் ஹேவ் நான் நெகட்டிவ் வேல்யூ. ஏதாவது ஒரு வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அது ரெண்டையுமே டிஃபரன்ஸ் ஆஃப் டூ பாசிட்டிவ் குவான்டிட்டியாக சொல்லிடணும். ஓகே, ஸோ இதை ஜென்ரலாக அப்படி சொல்லும்போது என்னன்னா 3ன்னா நான் இங்கே 3ன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு நம்பர். ஸோ ஜே கேன் பி எனி நம்பர். அப்போ இதை சம் xj அப்படின்னு வச்சுட்டோம்னா ஸோ xj டேஷ் மைனஸ் xj டபுள் டேஷ் அப்படின்னு எழுதினோம்னா அர்த்தம் என்னன்னா நம்ம இதை ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியோட டிஃபரன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அந்த 3 பாயிண்ட்டையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனாக இருக்கணும். அது இல்லைன்னா நெகட்டிவாக மல்டிப்ளை பண்ணி நம்ம மேக்ஸிமைஸ் ஆக்கிடணும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் என்னவா இருக்கணும்? ஈக்குவல் டு ஸ்ட்ரிக்ட் ஈக்குவேஷனாக இருக்கணும். ஸோ ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கிரேட்டர் தானே இருந்துச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா அதை சப்ராக்ட் பண்ணி சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணி சர்ப்ளஸ் வேரியபிள் எடுத்துடணும். அண்ட் லெஸ் தான் இருந்துச்சுன்னா ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். அண்ட் எல்லா வேரியபிளும் நான் நெகட்டிவாக இருக்கணும். ஏதாவது ஒன்று அன்ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியோட சம்மாக ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிடணும். ஓகேயா? ஸோ அடுத்து 4th one. The right side constant of each constraint should be non-negative. Yes, the right side constant of each constraint should be non-negative. அதாவது right side constant na என்ன அர்த்தம்? 4th one. Right side constant should be non-negative. So right side constant na நம்ம ஒரு constraint பார்க்கும்போது some 3x1 plus 5x2 is less than or equal to -5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இதில் ரைட் சைடு கான்ஸ்டன்ட்னா இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எப்போவுமே நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா? ஸோ லெஸ் நார் ஈக்குவல் டு கிரேட் நார் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு சைடில் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இந்த கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கணும்னா நமக்கு எப்போவுமே
பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ சப்போஸ் பாசிட்டிவாக இல்லை சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன பண்ணுனா பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ என்ன பண்ணால் பாசிட்டிவாக வரும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அது -1 மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா -3x1 -5x2 இந்த லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -, +5. ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயினும் சேஞ்ச் ஆகலை. அட் த சேம் டைம் ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட்டும் என்ன வந்துருச்சு, நமக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ நான் அந்த போன ப்ராப்ளம் ஓகே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் நமக்கு எப்போவுமே என்னவா இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இன்கேஸ் பாசிட்டிவாக இல்லைன்னா நம்ம நெகட்டிவ் சைடாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 5x1 -3x2 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -2 இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். அப்படி மாற்றும் போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் நமக்கு என்னவா இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போது -5x1 + 3x2 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாறும் 2. ஸோ அப்போ அந்த கன்ஸ்டன்டோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலை. அட் த சேம் டைம் நமக்கு தேவையான பாசிட்டிவ் குவான்டிட்டி அதுவும் வந்துருச்சு இல்லையா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் மொத்தம் இந்த 4 கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்போவுமே மேக்ஸிமைசேஷன் டைப்பில் இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே ஸ்ட்ரிக்ட் ஈக்குவேஷனாக இருக்கணும், ரெண்டாவது பாயிண்ட்டு. அண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல் வேரியபிள்ஸ் ஆர் நான் நெகட்டிவாக இருக்கணும். இருக்கிற எல்லா வேரியபிளும் நான் நெகட்டிவாக இருக்கணும். இன்கேஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட்னா அதை 2 பாசிட்டிவ் குவான்டிட்டியோட டிஃபரன்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் ரைட் சைடு கான்ஸ்டன்ட் எப்போவுமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ இந்த ஐடியா வச்சுட்டு இப்படி ஒரு எல்பிபியில் நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்ம எழுதுறது தான் என்னது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் எல்பிபி. ஸோ இப்போது ஒரு சில பேசிக் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெஃபினிஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுகிற ஒரு ப்ராப்ளமுக்கு போவோம். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள், தட் இஸ் பேசிக் சொல்யூஷன். ஸோ பேசிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ எந்த ஒரு வேரியபிளாக இருந்தாலுமே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம a11 x1 + a12 x2 அண்ட் அதே மாதிரி ஈக்குவல் டு சம் b1 அண்ட் அதே மாதிரி a21 x1 + a22 x2 ஈக்குவல் டு b2 இப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் இருக்குது. இதில் பேசிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா என்னது, இந்த கான்ஸ்டன்ட்லாம் ஒரு மேட்ரிக்ஸில் வரும். a11 a12 a21 a22 அண்ட் அதே மாதிரி இங்கே x1 x2 which is equal to b1 b2. ஸோ இந்த ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ax equal to b. ஸோ இது ஏன்ற மேட்ரிக்ஸ். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக எழுதுனா இது x which is equal to இது bன்ற மேட்ரிக்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கிவன் கன்ஸ்ட்ரெயின்ட் செட்டை ax equal to bன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நமக்கு m-ஆ இருக்கணும். ஸோ m-னா கிவன் நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அப்படி இருக்கும்போது ஸோ லெட் b be any m/n சப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்டு பை m லீனியர்லி இண்டிபெண்டன்ட் காலம்ஸ் ஆஃப் a. ஸோ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட காலம்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இங்கே ஒரு சில வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ சம் a11 இங்கே இருக்கட்டும், a12 இது a13 அண்ட் இது 22 இது a21 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இதோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், அதாவது 2 ரோ இருக்கா. ஸோ ரேங்க் வந்து 2-ஆக இருக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ அல்லது ரோ ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இல்லையா. இப்படி இருக்கும்போது இதோட எனி சப்செட்னா என்னது, அதில் சொல்லியிருக்க மாதிரி let B be any m/n submatrix formed by n linearly independent vectors of A, then a solution obtained by setting n minus m variables not associated with the columns of B equal to 0 and solving the resulting system is called basic solution to the given system of equations. அர்த்தம் என்ன அப்படின்னா, இதில் நம்ம ஒரு சப்மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், m/n சப்மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து x1ஓடது, இது x2ஓடது, இது x3ஓடதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இதில் நான் x3 எழுதலை. ஸோ இதில் x1 ஈக்குவல் டு 0ன்னு வச்சோம்னா நமக்கு இந்த a12 a13 a22 a23 இப்படி ஒரு சப் மேட்ரிக்ஸ் கிடைக்குமா. ஸோ x1 எல்லாம் நான் வச்சுக்கிட்டேன், 0ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நமக்கு ஒரு சொல்யூஷன் வரும். என்னென்ன சொல்யூஷன் வரும், x2க்கும் x3க்கும் 2 சொல்யூஷன் வரும். x1 நம்ம என்ன வச்சுட்டோம், 0ன்னு வச்சுட்டோம்.
ஸோ இப்படி வர்ற இந்த சொல்யூஷனுக்கு பேரு தான் என்னன்னா பேசிக் சொல்யூஷன். ஓகேயா? ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்கு. ஸோ அந்த b equal to 0 and solving the resulting system is called basic solution to the given system of equations. So then m variables which may be all differ from 0 are called basic variables. ஸோ அந்த m வேரியபிள்ஸ் இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த x2 and x3. இந்த m வேரியபிள்ஸ் என்னன்னா இதெல்லாம் ஜீரோ பண்ணாமல் விட்டு அந்த வேரியபிள்ஸ், இதுக்கு பேர் பேசிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு பேர் இல்லையா? ஓகே, ஸோ அந்த பேசிக் வேரியபிள்ஸ் அண்ட் அதில் வந்து the m by n matrix or the m by m non-singular submatrix B is called basis matrix of the column basis matrix and the column of B as basis vectors. Okay, so இந்த நம்ம எடுத்த அந்த Bன்ற மேட்ரிக்ஸ் தான் என்னன்னா பேசிஸ் மேட்ரிக்ஸ், பேசிக் கிடையாது, பேசிஸ் மேட்ரிக்ஸ். அண்ட் இதோட காலம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காலம்ஸ் எல்லாமே நம்ம பேசிஸ் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிஸ் வெக்டார்ஸ் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறோம், இது AX ஈக்குவல் டு பின்ற ஃபார்மில் எழுதுகிறோம். அந்த ஏக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். அண்ட் அந்த சப் மேட்ரிக்ஸ் எப்படி எடுக்கிறோம்னா ஒரு வேரியபிளை 0ன்னு செட் பண்ணி எடுக்கிறோம். அப்படி நம்ம எடுக்கும்போது எந்த ரெண்டு வேரியபிளோட கரஸ்பாண்டிங் காலம்ஸ் ரோஸ் நமக்கு வருதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸை பேசிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதை பேசிஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். வித்தியாசம் இருக்குது. பேசிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் வேரியபிள் அண்ட் இந்த மேட்ரிக்ஸை பேசிஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு காலமே நம்ம பேசிஸ் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிஸ்க்கும் பேசிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதில் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்னா a basic solution to the system AX is equal to B is called basic feasible solution if xb is greater than or equal to 0. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி எடுக்கிற சொல்யூஷன் எல்லாத்தையுமே நம்ம பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அர்த்தம், பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் எப்போ சொல்லலாம் அப்படின்னா நமக்கு இந்த x1 x2 x3 வேல்யூலாம் வருது இல்லையா, அதெல்லாம் நான் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது xb இஸ் greater than or equal to 0 அப்படி இருந்துச்சுன்னா அது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ சப்போஸ் இந்த xbல ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, அதாவது நம்ம பேசிக் வேரியபிள் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ இந்த ரெண்டு பேசிக் வேரியபிள் எடுக்கிறோம் இல்லையா, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று 0 இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டீஜெனரேட் சொல்யூஷன். ஸோ டீஜெனரேட் சொல்யூஷன். ஓகேயா? ஸோ அர்த்தம் என்ன, a basic solution to the system AX is equal to B is called degenerate if one or more of the basic variable vanishes. ஸோ வேனிஷஸ்னா என்னன்னா 0 ஆகும். நம்ம எடுத்த பேசிக் வேரியபிளில் ஏதோ ஒன்று 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் நம்ம டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். என்னென்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அண்ட் பேசிக் சொல்யூஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பேசிக் வேரியபிள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அண்ட் டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளமை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃப்ரம் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அதுதான் அந்த கொஷின். நான் கொஷினை மட்டும் எழுதுறேன். என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமைஸா, ஓகே சாரி, மினிமைஸ் z is equal to 2x1 plus x2 plus 4x3. okay, so இது வந்து objective function subject to the constraints minus 2x1 plus 4x2 less than or equal to 4 and அதே மாதிரி x1 plus x2 sorry x1 plus 2x2 plus x3 plus x3 which is greater than or equal to 5
அண்ட் அடுத்தது அதே மாதிரி 2x1 plus 3x3 எஸ் 2x1 plus 3x3 which is less than or equal to 2. ஓகே ஸோ இதில் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் இருக்குது என்னென்னா x1, x2 are greater than or equal to 0 and x3 is unrestricted in sign. ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சாதாரண லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அண்ட் இது வந்து நார்மல் ஃபார்ம். இதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா நம்ம 4 விஷயம் செக் பண்ணணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணுங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, மேக்ஸிமைசேஷன் இல்லையே. மினிமைசேஷன் ஆஃப் z is equal to 2x1 plus x2 plus 4x3. ஓகே அப்போ என்ன இல்லை, மேக்ஸிமைசேஷன் இல்லை. ஸோ மினிமைசேஷனில் இருக்கும்போது அதை எப்படி மேக்ஸிமைசேஷனாக மாற்றணும் அப்படின்னா நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அது என்னவா மாறிடும், மேக்ஸிமைசேஷனாக மாறிடும் இல்லையா. ஸோ அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ லெட் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z ஸ்டார், அதுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுக்கணும். ஸோ மைனஸ் மினிமைசேஷன் ஆஃப் த கிவன் z அப்படின்னு வச்சுட்டு ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் maximize z star equal to மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x1 மைனஸ் x2 மைனஸ் 4x3. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன மாற்றிட்டோம், மேக்ஸிமைசேஷனில் மாற்றிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்ன, நமக்கு இந்த கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவல் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவேஷனாக இருக்கணும். ஓகே எப்படி ஸ்ட்ரிக்ட் ஈக்குவேஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஸ் than or equal to இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் நான் இடம் இல்லைங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்யூஷன் எழுதுறேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் ரூமில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேயா. ஸோ அப்போது மைனஸ் 2x1 ப்ளஸ் 4x2 இந்த லெஸ் than or equal to ஈக்குவல்ட்டாக மாற்றணும்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ அது கூட ஏதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுற புது வேல்யூ என்னது, இதில் இல்லாத ஒரு வேரியபிள் பேராக வச்சுக்கணும். ஸோ x1 இருக்குது, x2 இருக்குது, x3 இருக்குது, x4ன்னு வச்சுட்டோன்னா 5. ஓகே ஸோ அப்போ x4 which is equal to 2. ஸோ அந்த x4 என்னது நமக்கு ஸ்லாக் வேரியபிள் டெஃபினிஷனில் சொன்னோம்னா. அண்ட் அதே மாதிரி ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் x3 அண்ட் இது என்னவா இருக்குது, கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சப்ட்ராக்ட் பண்ணணும். எதை சப்ட்ராக்ட் பண்ணலாம், புதுசாக ஒரு விஷயம். இதே x4 மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மைனஸ் x5 புதுசாக ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி which is equal to 5. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்னா சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே ஸோ அண்ட் அடுத்து அதே மாதிரி இந்த 2x1 ப்ளஸ் 3x3 இஸ் லெஸ் than or equal to 2. ஸோ இதில் லெஸ் than or equal to இருக்குது. இதில் என்ன பண்ணணும், ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ இது கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா புதுசாக ஒரு வேரியபிள், அதாவது 2x1 ப்ளஸ் 3x3 ப்ளஸ் சம் x6 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போது வேர் நம்ம ஆட் பண்ண வேரியபிள்ஸ் என்னது, x4 ஆட் பண்ணியிருக்கோம், x6 ரெண்டுமே என்னது ஸ்லாக் வேரியபிள்ஸ் அண்ட் இந்த x5 சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 2 கண்டிஷனை மட்டும் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்கணும் இல்லைனா மேக்ஸிமம் மாற்றிடணும். கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரிக்ட் ஈக்குவேஷன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதான் அந்த 2 கண்டிஷன்ஸ். அண்ட் மூணாவது என்னென்னா ஆல் வேரியபிள் ஷுட் பி நான் நெகட்டிவ் இன் சைன். ஸோ அது என்னவா இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு சைன் அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லையே. கொஞ்சம் நல்லா பார்த்துருவோமா. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்தா x3 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ x3க்கு நம்ம சைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. ஸோ அப்போது அது நான் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஓகே அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ லெட் ஐ திங்க் நான் இதுலேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எழுதலாம்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மாதிரி. இதெல்லாம் ஆக்சுவலாக எழுதிட்டு ஃபைனலாக கம்ப்ரைஸ் பண்ணி எழுதுகிற ஆன்சர் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஸோ இந்த x3-யை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ். ஓகேயா என்ன பண்ணியிருக்கேன், 2 பாசிட்டிவ் குவான்டிட்டியோட டிஃபரன்ஸாக எழுதியிருக்கேன். வேர் x3 அண்ட் x3 double dash and x3 double dash are
நான் நெகட்டிவ் விச் ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கம்பரைஸ் பண்ணி ஓவராலாக சொல்யூஷனாக எழுதும்போது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் சொல்யூஷன் ஃபஸ்ட் வந்து எழுதுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 4ல் 3 பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மேக்ஸிமைஸனாக மாற்றிருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவல்ட்டாக மாற்றிருக்கேன். மூணாவது இந்த அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறத நான் அது பாசிட்டிவ் குவான்டிட்டியாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக x3 x3 சொல்லியிருக்கேன். அந்த ரெண்டுமே பாசிட்டிவ் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கேன். நாலாவது ஒரு விஷயம் பார்க்கணும். நாலாவது என்னது, இந்த ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் நமக்கு எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்தா எஸ், இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருக்குது, நோ ப்ராப்ளம். அப்போ அதை செக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ கடைசியாக என்ன பண்ணலாம், சொல்யூஷன் எழுதிடலாம். ஓகே, ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி அப்படின்னா இப்போ ஃபுல்லாக அடிச்சு சொல்கிற மாதிரிங்க. ஸோ நம்ம x6 வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமோட ஓவரால் சொல்யூஷனை நான் சொல்ல போகிறேன். ஓகே, இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப்பாக எழுதுவோம், நான் ப்ராப்பர் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ இப்போ சொல்யூஷன் என்னென்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தானே, எஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் எல்பிபி. என்ன எழுத போகிறேன், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் எழுதணும். என்ன எழுதுனேன், மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு கிவன் ப்ராப்ளம் என்ன, அதை மாற்றி எழுதினோம் இல்லையா. ஸோ -2x1 -x2 அண்ட் x3 இருக்கு இல்லையா. ஸோ -3, x3க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடணும், x3' x3" இல்லையா. ஸோ அதை எழுதிடணும். அண்ட் ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண x4ம் உள்ளே இருக்கணும், ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண x5ம் உள்ளே இருக்கணும், நம்ம ஆட் பண்ண x6ம் உள்ளே இருக்கணும். ஓகே, ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், ஏன்னா கிவன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதுவும் மாறக்கூடாது. ஆனால் இதில் நம்ம ஆட் பண்ண வேரியபிள்ஸும் உள்ளே இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இது எதுக்காக இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரியணும். அதுக்காக இந்த x4ஓட கோஎஃபிஷியன்ட் 0, x5ஓட கோஎஃபிஷியன்ட் 0, x6ஓட கோஎஃபிஷியன்ட் 0. அப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு given அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸுமே ஆகாது. x3 நான் என்ன பண்ணியிருக்கேன், x3' x3". அது ஏன் சார் x3 மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா x3 தான் என்ன சொல்லியிருக்கேன், அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் வந்துருந்துச்சா. ஸோ அப்போ அது நெகட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கா, கேரக்டரைசேஷன். ஸோ அதனால் அது 2 பாசிட்டிவ் குவான்டிட்டியாக நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம ஆட் பண்ண வேரியபிள்ஸை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். ஈவன் தோ அதோட கோஎஃபிஷியன்ட் 0வாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியறதுக்காக இதை எழுதிக்கணும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இதை நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அடுத்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸில் இதை பொறுத்து தான் வரப்போகுது. ஓகே, ஸோ ஐ திங்க் டைம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ், அந்த கன்ஸ்ட்ரைன்ட்டை எப்படி மாற்றி எழுதணும், ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன்ட் அதாவது -2x1 + 4x2 நம்ம ஒரு வேரியபிளை கூட ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ +x4 which is equal to 4. ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் அடுத்த கன்ஸ்ட்ரைன்ட் என்ன எழுதணும், x1 + 2x2 ப்ளஸ் நமக்கு என்ன இருந்துச்சு, x3 + x6 எழுதினோம். x3க்கு பதிலாக தான் இங்கே என்ன எழுதணும், x3' x3" ப்ளஸ் x6. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 5 வந்துடும். அண்ட் அடுத்து அதே மாதிரி 2x1 + 3x3' -3x3" அதாவது முதல்ல எழுதுன கன்ஸ்ட்ரைன்ட்ல 3x3 வந்திருக்கும். அதை நான் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி அந்த 3 உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அண்ட் ப்ளஸ் x5 which is equal to 2. ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாறுதுன்னு நினைக்கிறேன். என்ன மாறுது, எஸ், இந்த ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஈக்குவல் டு 5 இருக்கா. சரி, இதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். நான் இங்கே 5ன்னு எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த புக்கை பார்த்து அப்படியே எழுதினாலும் அப்படி இருக்குது. ஸோ இங்கே 6ன்னு எழுதியிருந்தேன் இல்லையா. ஸோ அவ்வளோதான், எல்லாமே ஒன்று தான். நம்ம சொல்கிறது தான் பொறுத்து இருக்குது. நம்ம கடைசியாக என்ன பண்ணுறோம்னா எது ஸ்லாக் எது சர்ப்ளஸ்ன்னு சொல்லிடலாம். சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா இதெல்லாம் மைனஸில் இருந்துச்சுன்னா சர்ப்ளஸ், ப்ளஸில் இருந்துச்சுன்னா நமக்கு என்னது ஸ்லாக். ஆனால் எதை நம்ம ஆட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதில் இந்த x4 இந்த எல்லா வேரியபிளுமே பாசிட்டிவ் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா
xj is greater than or equal to 0, positive and non-negative, where j is equal to 1, 2, 3 dash and yes 3 double dash 4 5. Okay, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனில் இருக்கும், ரைட் ஹேண்ட் கான்ஸ்டன்ட்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஸோ முதல்ல கொடுத்த ப்ராப்ளமுக்கு இதுக்கும் நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸே பார்க்கலாம். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து கிவன் எல்பிபியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ எந்த எல்பிபி கொடுத்தாலும் நம்ம இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிடுவோம். நான் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கிளாஸ் ரூமில் தரேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்னு கொடுத்தா ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியோட டிஃபரன்ஸாக நம்ம எழுதிடணும். ஓகே, எஸ், அடுத்து வந்து ஒரு ப்ராப்ளம் போயிடுவோம். இந்த பேசிக் சொல்யூஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளம் பார்ப்போம். டைம் இருந்தால் பார்ப்போம் அடுத்த ப்ராப்ளமுக்கு, இல்லாட்டி அப்படி அடுத்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு அதோட முடிச்சுப்போம். ஓகே, இப்போ obtain all the feasible solutions of the following system of linear equations. So all the feasible linear equations. Yes, நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது x1 plus 2x2 plus x3 equal to 4 and அதுக்கப்புறம் 2x1 plus x2 plus 5x3 equal to 5. Yes, ஸோ இதோட எல்லா சொல்யூஷன்ஸுமே நம்ம அப்டைன் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கேன் அந்த பேசிக் சொல்யூஷனில், இந்த AX ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸில் நம்ம ஒரு சப் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அந்த சப் மேட்ரிக்ஸுக்கு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி அந்த சிஸ்டமோட சொல்யூஷன் தான் என்னது ஃபீசிபிள் சொல்யூஷன். அதில் என்னென்ன பாசிபிள் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த AX ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மில் எழுத போகிறேன். அண்ட் ப்ரொவைடட் தட் நாங்கள் எதுவுமே எழுதலையா, எஸ் அப்டைன் ஆல் த ஃபீசிபிள் சொல்யூஷன். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஆல் த ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் முதல்ல சொன்ன இந்த ப்ரொசீஜரை அப்படியே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இதே AX ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுதிக்கணும். AX ஈக்குவல் டு பின்ற ஃபார்மெட்டில் இருந்தால் 1 2 1 அண்ட் 2 1 5. எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது நமக்கு? 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ x1 x2 x3 which is equal to நமக்கு 4 and 5. எஸ், ஸோ இப்போ இது என்ன ஃபார்மெட்டு? A, இது x அண்ட் இது B, அந்த ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. இப்போது இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸாக இருக்கான்னு பார்க்கணும். அதோட ரேங்க் 2-1 பார்க்கணும். எஸ், லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ் தான். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா ஒன்னோட மல்டிப்ளாக என்னோட ரோ இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இதில் எதையுமே லீனியர்லி இண்டிபெண்டண்ட்டாக எழுத முடியாது. சரி, எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த சப் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். சப் மேட்ரிக்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இதில் x1 அப்படின்றது அந்த காலமை ரெப்ரசன்ட் பண்ணுற x1ஓட கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம். அண்ட் இதுக்கப்புறம் இது x2, இது ஒரு வெக்டராக எழுதணும். இது x2ஓட வெக்டர் அண்ட் இது x3ஓட வெக்டர் இல்லையா. ஸோ இப்போது நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை 0க்கு செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, x3 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டேன்னா இங்கே 0 போட்டால் என்ன ஆகும்? இந்த காலம் ஃபுல்லாக அவுட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போது அந்த மேட்ரிக்ஸ் என்ன வரும்னா 1 2 2 1 which is equal to நமக்கு into x1 x2 மட்டும் இருக்கும், which is equal to 4 and 5. ஸோ இது ஒரு சிஸ்டம். அண்ட் அடுத்து அதே மாதிரி x2க்கு 0 போட்டுருவோம். நமக்கு x1 x3 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ x2க்கு 0 போட்டால் இந்த x2 மட்டும் விட்டுட்டு x1 x3 எழுதணும். ஸோ x1 x3 எழுதணும்னா ஸோ x2க்கு 0 போட்டால் 1 2 1 5. நமக்கு என்னென்ன வரும்? x2 x3 which is equal to அதே சேம் 4 and 5. அண்ட் அடுத்து அதே மாதிரி x1க்கு 0 போட்டுருவோம். சாரி, நான் என்ன சொன்னேன்? x2க்கு 0 போடுறேன்னு சொல்லிட்டு 1 2 1 5 எழுதுனேன். ஸோ அப்போ நமக்கு x1 அண்டு x3 இருக்கும். ஓகே, வெரி சாரி. அண்ட் அதுக்கப்புறம் x1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் நமக்கு x2 அண்ட் x3யோட காலம் மட்டும் வரும். ஸோ x2 அண்ட் x3 அப்படின்னா என்னது? எஸ் 2 1 1 5.
ஸோ அப்போ இதே வருது x1 x2 0, அப்போ நமக்கு x2 and x3 ஈக்குவல் டு அதே சேம் 4 and 5. ஸோ இப்போ நமக்கு 3 சிஸ்டம். இதுக்கு மேலே நீங்கள் காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ண முடியாது. ஸோ இதை விட்டுட்டு இது 2, இதை விட்டுட்டு மற்ற 2, இதை விட்டுட்டு மற்ற 2, அதுக்கப்புறம் எது எழுதினாலும் மாற்றி தான் வரும். ஸோ முன்ன பின்னால எழுத வேண்டாம், இதே ஆர்டரில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று விட்டுட்டு மீதி 2, ரெண்டாவது விட்டுட்டு மீதி 2, மூணாவது விட்டுட்டு மீதி 2. ஓகே, எஸ், கரெக்ட், அதே தான். ஸோ இப்போ இதை மறுபடியும் ஒரு ஈக்குவேஷனாக மாற்றினா எப்படி எழுதலாம்? ஸோ இந்த காலம் இந்த அளவு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ நமக்கு x1 + 2x2 = 4, அண்ட் இந்த சிஸ்டம் நமக்கு 2x1 + 5x2 = 5. சாரி, 2x1 + x2 = 5. இது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வரது ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன், அது ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இதை அதே மாதிரி மாற்றினா என்ன வரும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இதெல்லாம் வந்து இதில் நம்ம அப்டைன் பண்ணுற x1 and x2ஓட வேல்யூஸ் நமக்கு என்னென்னா பேசிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சால்வ் பண்ணலாம் நான் ஒன்று தான் சொல்கிறேன், கடைசி எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சால்வ் பண்ணணும். அப்போது என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நான் இதை சாதாரண கேன்சலேஷன்லேயே போகிறேன். ஸோ இது மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2x1 + 2 2s are 4 + 4 2s are 8. அப்போ ஹோல் டிவைடட் பை எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் போயிடும். 4 மைனஸ்னால் நமக்கு 3x2 = 8 - 5 which is 3. அப்போ x2 = 1. x2 = 1ன்னு இதெல்லாம் முதல்ல எழுதி இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். அது இதிலே கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ x2 = 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு x1 = 2 அப்படின்னு கிடைக்கும். அதை எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த பழைய ஈக்குவேஷன் என்ன எழுதியிருந்தேன், x1 + 2x2 = 4. இதெல்லாம் x1 = 2ன்னு போடுறேன். போட்டால் என்ன வரும்? ஸோ 2x2 = 4 - 2. அப்போது x1 = 2ன்னு போட்டோம்னா கேல்குலேட் பண்ணது x2 தானே. ஸோ x2க்கு பதிலாக நான் 1 போடுறேன்னு வச்சுக்கோமே. ஸோ x2க்கு பதிலாக 1 போடுறேன். அப்போது x1 = நமக்கு 4 - 2. ஸோ x1 = 2ன்னு வந்துடும். அது இதே போட்டாலும் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி பழகிருப்போம். ஸோ இப்போ நமக்கு 2 வேல்யூ வந்திருக்கு, 2 வேரியபிளோட வேல்யூ வந்திருக்கு இல்லையா? ஸோ வந்து அந்த x1 and x2ஓட வேல்யூ என்னென்னா, இது வந்து பேசிக் சொல்யூஷன். அண்ட் இதில் நான் பேசிக்னு எதுன்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்காது, இந்த x3 தான் வந்து நான் பேசிக். ஆனால் நம்ம 3க்குமே சொல்யூஷன் சொல்லணும். ஓகே, ஸோ இது ஒரு செட்டு. அண்ட் அடுத்து இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அடுத்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னால் எங்கே வந்துடணும்? ஸோ இது முடிச்சிட்டேன். அண்ட் அடுத்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இது என்னது, x1 + x3 = 4, x1 + 5x3 = 5. கரெக்டாக அதுக்கு நம்ம செக் பண்ணிடுவோமா? ஸோ x2 0 போட்டால் x1 x3, எஸ் கரெக்ட். ஸோ இப்போது இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இதை மைனஸ் ஆக்கிடலாம், இதை மைனஸ் ஆக்கிடலாம், இதை மைனஸ் ஆக்கிடலாம், இது கேன்சல் ஆகிடும். அப்போது நமக்கு -4x3 = 4 - 5 நமக்கு -1. அப்போ x3 = 1/4. எஸ், அப்போது 1125. x2 = 0. எஸ், ஐ திங்க் நான் தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், என்ன எழுதிட்டேன்? சாரி. ஈக்குவேஷனாக மாற்றி எழுதுறப்போ x1 + x3 = 4 and 2x1 + 5x3 = 5. ஓகே, இப்போ கரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது, அதனால் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், பார்ப்போம் என்னென்னா இப்போ இதை மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x1 + 2x3 = 8. இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ மைனஸ்னால் கேன்சல் ஆகிடும். அப்போது 2 - 5 எனக்கு -3x3 வந்துடும், which is equal to 8 - 5 3. அப்போ x3 = -1. ஸோ இதை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x1 + x3 = 4 இல்லையா?
ஸோ இதில் கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும்போது x3க்கு பதிலாக -1 அந்த பக்கம் போனால் +1 ஆகிடும். அப்போ x1 = 5. ஸோ இப்போ வந்து x1ம் x3யும் நமக்கு பேசிக் சொல்யூஷன். இந்த x2 = 0 போட்டோம் இல்லையா, இது நான் பேசிக். ஏன்னா மூணுக்குமே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அண்ட் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஈக்குவேஷனாக மாற்றி அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஓவராலாக வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாம் கம்பரைஸ் பண்ணி எழுதி பார்த்துடலாமா? எஸ். ஸோ இது நான் ஃபுல்லாக அழிச்சிடுறேன். அழிச்சு நான் இப்போ சொல்கிறேன் என்னன்னு. ஸோ இதில் பேசிக் சொல்யூஷன் அண்ட் நான் பேசிக் சொல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செட்டுக்கு நமக்கு என்ன வந்துச்சு, அதாவது பேசிக்னா நம்ம உள்ள எடுத்துக்கிட்ட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் x3 0 பண்ணோம், நமக்கு x1 x2 வேல்யூ கிடைச்சிது. ஸோ அது என்னது x1 = 2 வந்துச்சு அண்ட் x2 = 1 வந்துச்சு. நம்ம x3 0 வச்சுட்டோம். நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூக்கு வந்தது பேசிக் சொல்யூஷன், நம்ம 0 பண்ண வேல்யூ நான் பேசிக் சொல்யூஷன். அண்ட் அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது செட்டுக்கு நமக்கு என்ன வந்துச்சுன்னா x1 = 5 வந்துச்சு அண்ட் x3 = -1 வந்துச்சு. நம்ம x2 = 0 சொன்னோம். நம்ம 0 பண்ணது நான் பேசிக் அண்ட் இது பேசிக். அண்ட் அடுத்து அதே மாதிரி மூணாவது x2 = 5/3 அண்ட் x3 = 2/3. நம்ம என்ன 0 பண்ணோம், x1 = 0 பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சொல்யூஷன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இதில் இது பேசிக் சொல்யூஷன், இது நான் பேசிக் சொல்யூஷன். இது ஃபீஸிபிளா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வேண்டியது நான் நெகட்டிவ் சொல்யூஷன். ஸோ இந்த நெகட்டிவ் எதில் இருக்குன்னு பாருங்க, இதில் நெகட்டிவ் இருக்கு. ஸோ இதை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபீஸிபிள் கிடையாது. அப்போ ஃபீஸிபிள் சொல்யூஷன் இது ரெண்டும் தான். ஸோ அது என்னது, அதை தான் கடைசியாக கம்பரைஸ் பண்ணி எழுதியிருப்போம். அண்ட் 2 1 0 இது ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன். அண்டு 0 5/3 2/3 இது ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஓகே, ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு தேவையான ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம் அண்ட் நம்ம அதோட முடிச்சுப்போம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிடக்ஷன் ஆஃப் ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு அ பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அதை பார்க்கணும். அண்ட் இதில் நான் அடுத்த செஷனில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சென்ஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸோ ஒரு எல்பிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அண்ட் ஓவரோட பேசிக்ஸ் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எல்பிபியை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி. நீங்கள் கூட ஒரு எல்பிபி அழகாக ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு எஸ்பிபி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் நம்ம எல்பிபியை ஃபார்முலேட் பண்ணி கற்றுக்கிட்டோம். அப்படி ஃபார்முலேட் பண்ணி நமக்கு வர்ற ரிசல்ட்டில், நமக்கு வர்ற எல்பிபியில் சொல்யூஷன்ஸ் அப்டைன் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடை பற்றி பார்த்தோம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கிற ஒரு எல்பிபி நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் ஈக்குவல் டு சைனாக மாற்றிட்டு ஒவ்வொரு வேரியபிளாக 0 பண்ணி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வேரியபிள் இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு என்ன இருக்கணும், 2 வேரியபிள் இருக்கணும். அந்த 2 வேரியபிளையும் ஒன்று 0 பண்ணி இன்னொருக்கு வர வேல்யூ. ஸோ 2 பாயிண்ட் ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை கிராஃபில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு லைனாக ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு நம்ம கிரேட்டர் தானா லெஸ் தாங்கிறத பார்த்து ஃபீஸிபிள் ரீஜன் மார்க் பண்ணி அந்த பார்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீஸிபிள் ரீஜனை அப்டைன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ் வரலாம், அல்லது நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் வரலாம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கும். அண்ட் அடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்டு பேசிக் சொல்யூஷன் 2 பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, ஒரு எல்பிபியை ஒரு நார்மலாக ஆர்டினரியாக கொடுத்த எல்பிபியை நம்ம என்ன பண்ணணும்னா
ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஒரு எல்பிபியை நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்போவுமே மேக்ஸிமைசேஷனாக இருக்க மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ மேக்ஸிமைசேஷன் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலான்னா, அதை நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணி மைனஸால் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு புதுசாக ஒரு பேர், அதில் ரிசல்ட் ஸ்டார் அப்படின்னு பேர் வச்சு மேக்ஸிமைசேஷன் கொடுத்துடலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது, எல்லா கன்ஸ்டன்ட்டும் நமக்கு என்னவாக இருக்கணும், ஈக்குவல் டு சைனில் இருக்கணும், ஸ்ட்ரிக்ட் ஈக்குவேஷனாக இருக்கணும். ஸோ இன்இக்வாலிட்டி இருந்துச்சு அப்படிங்கிறப்போ நம்மளோட எல்ஹெச்எஸ் லெஸ் தெனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு குவான்டிட்டியை ஆட் பண்ணணும். அண்ட் நம்மளோட எல்ஹெச்எஸ் கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு குவான்டிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணுற வேரியபிளுக்கு பேர் அந்த எல்பிபியில் ப்ரொசீட் ஆகாத ஒரு வேரியபிளோட நம்பராக இருக்கணும். ஸோ x3 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம x4ன்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஸ்லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்லாக்னு சொல்லும்போது அது ஒரு ஆட் பண்ணுற குவான்டிட்டி. அண்ட் அதே மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, அப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் நமக்கு சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய வேல்யூஸை நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, 0ங்கிற ஒரு கோஎஃபிஷியன்ட்டை வச்சுட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் x3 வரைக்கும் இருக்குது, நம்ம x4 x5 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0x5 + 0x4 அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அண்ட் 3வது பாயிண்ட் என்னென்னா, அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்துருச்சு, ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை 2 பாசிட்டிவ் குவான்டிட்டியோட டிஃபரன்ஸாக எழுதணும். ஓகே, ஸோ 2 பாசிட்டிவ் குவான்டிட்டி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கம்ஃபர்டபுளுக்காக அந்த வேரியபிளுக்கு என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரில் டேஷ் போட்டுட்டு மைனஸ் டபுள் டேஷ் போட்டுப்போம். ஆஃப்டர் என்னென்னா 2 பாசிட்டிவ் குவான்டிட்டியோட நம்ம டிஃபரன்ஸாக எழுதுகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் x3 இருந்த வேரியபிள், அதுக்கப்புறம் என்னாச்சு, x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எழுதுகிற சொல்யூஷனில் எங்கெங்கெல்லாம் x3 யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த 2 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அது 3வது பாயிண்ட். அண்ட் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இருக்குது தெரியுமா, அதாவது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ரைட் ஹேண்ட் சைடில், ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இன்கேஸ் பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹோல் கான்ஸ்டன்ட்டை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி அதை பாசிட்டிவ் ஆக்கிடணும். ஓகேயா, ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு பேசிக் சொல்யூஷனை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பேசிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்மள்கிட்ட கொடுத்தாங்க, அதை வந்து நம்ம AX = B அப்படின்ற மாதிரி எழுதுறோம். ஸோ அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்கிற வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது செட் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ். ஓகே, ஈக்குவல் டு பிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த நம்பர்ஸ் அதெல்லாமே வச்சிடணும். ஓகே, இப்போ அந்த ஏல நம்ம சப் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். சப் மேட்ரிக்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நமக்கு முதல்ல கொடுத்த மேட்ரிக்ஸில் 3 இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் x1 0 பண்ணோம், x2 x3 மட்டும் வச்சு நம்ம குட்டியாக ஒரு மேட்ரிக்ஸ் 2/2 எழுதணும். அதுக்கு சேம் ஃபங்க்ஷன், அதாவது x1 x2 அந்த பக்கம் அந்த 2 வேல்யூ இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் எழுதணும். அதில் நம்ம எடுத்துக்கிட்ட 2 வேரியபிளுக்கு வந்த சொல்யூஷனுக்கு பேர் பேசிக் சொல்யூஷன். அண்ட் நம்ம 0 பண்ண வேல்யூக்கு பேர் நான் பேசிக் சொல்யூஷன். அண்ட் அதே மாதிரி இப்போ x1 0 பண்ணோம், அப்புறம் x2 0 பண்ணிட்டு x1 x3 எடுத்துக்கணும். அதுக்கு வந்த சொல்யூஷனுக்கு பேர் பேசிக் சொல்யூஷன். அண்ட் அந்த 0 பண்ண சொல்யூஷனுக்கு பேர் நான் பேசிக் சொல்யூஷன். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் 0 பண்ணி நம்ம எடுத்து எழுதிடணும். இதில் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த பேசிக் சொல்யூஷன் எல்லாத்துலேயுமே
எந்த சொல்யூஷனில் நமக்கு நான் நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாமே நமக்கு ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஏன்னா நம்ம எதுவுமே நெகட்டிவில் சொல்ல போகிறதில்ல. ஓகேயா? ஸோ அதனால் இப்போது எதில் நெகட்டிவ் இருக்கோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நமக்கு என்ன வந்துடும், ஃபீஸிபிள் சொல்யூஷனாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் ஒரு 2 ப்ராப்ளம் தரேன். அந்த 2 ப்ராப்ளம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் இப்போ எழுதுறேன். இதை நீங்கள் முடிஞ்சால் நோட் பண்ணிக்கங்க, அல்லது கூகுள் கிளாஸ் ரூமில் போஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் போஸ்ட் பண்ண முடியல, போன வாட்டி லேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி இந்த வாட்டி லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எழுதுறேன். ஓகே, ஸோ அப்போது ரெடியூஸ் த ஃபாலோவிங் எல்பிபி ப்ராப்ளம் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எஸ்பிபியில் reduce the LPP to standard form. Okay, so என்ன ப்ராப்ளம் அப்படின்னா minimize z is equal to 6x1 minus 8x2 plus 2x3 subject to the constraints 2x1 plus x2 plus 4x3 which is less than or equal to 20 and then minus x1 plus 3x2 plus 5x3 is less than or equal to 25. மூணாவது constraint 4x1 plus 3x2 நான் சொல்ல எழுதுவீங்கன்னால நான் மெதுவாக சொல்லிட்டு இருக்கேன் plus 5x3 equal to 27 and x1 x2 sorry இதில் x1 and x3 are greater than or equal to 0 நான் சொல்கிறேன். இதில் x2 என்னது unrestricted in sign. ஆக்சுவலாக புக்கில் இருக்க ப்ராப்ளம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. அண்ட் இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 27 கூட நான் -27 வச்சுக்கிறேன். எஸ், ஓகேயா? எஸ். ஸோ கொஞ்சம் நீங்கள் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன தான் நோட்ஸ் போட்டாலும் இதை கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மினிமைசேஷனை மேக்ஸிமைசேஷனாக பார்க்கணும், இன்இக்வாலிட்டிலாம் ஈக்குவாலிட்டியாக மாற்றணும். இங்கே ஈக்குவாலிட்டி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் அன்ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கிறது 2 பாசிட்டிவ் குவான்டிட்டி டிஃபரன்ஸாக எழுதணும். அண்ட் ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பண்ணி எழுதணும்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் இதே மாதிரி ரெண்டாவது ப்ராப்ளம், find all the basic feasible solution of the equations 2x1 plus 6x2 plus 2x3 plus x4 equal to 3. இது ஒன்று. அதுக்கப்புறம் 6x1 plus 4x2 plus 4x3 plus 6x4 equal to 2. ஓகே, இவ்வளோ தான் ப்ராப்ளம். ஓகேயா? ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் இந்த ax ஈக்குவல் டு பின்ற ஃபார்மில் எழுதணும். நமக்கு வந்து 4 காலம் வரும். ஸோ அதில் நமக்கு மொத்தம் 8 வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். எஸ் 1 2 3 4 5 6. ஸோ மாற்றி எழுதணும். ஃபஸ்ட் ஒன்று 0, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இருந்தால் 0 பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 0 பண்ணிவிட்டு அடுத்த 2
அண்ட் மொத்தமாக நமக்கு 2/2 மேட்ரிக்ஸ் தான் வரணும் இல்லையா, ஏன்னா இதோட ரேங்க் வந்து 2 அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ அப்போ நான் நெகட்டிவ் ரோஸ் 2 தான் இருக்கும். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 2 0 பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 0 பண்ணோம்னா x3 x4 வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் வரும். அடுத்து 2 0 பண்ணோம்னா இது 2 வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன். அப்புறம் x1 x3 அப்புறம் x2 x4 அதே மாதிரி நமக்கு 6 காம்பினேஷன் வரும். ஓகே, ஸோ x3 x4 ஃபஸ்ட்டு 0 பண்ணுங்க, அப்புறம் x2 x3 0 பண்ணுங்க, அண்ட் x2 x3 0 பண்ணுங்க, அண்ட் அதுக்கப்புறம் x1 x4 0 பண்ணுங்க, அண்ட் x1 x3 0 பண்ணுங்க, அண்ட் x1 x2 0 பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 காம்பினேஷனில் எழுதி அண்ட் அதுக்கான சொல்யூஷனை சொல்லணும். ஓகே, ஸோ அதில் எது வந்து ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு நெகட்டிவ் வர்றது எல்லாமே நமக்கு என்னது ஃபீஸிபிள் சொல்யூஷன், அதாவது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஓகே, ஸோ இதை நான் வந்து அப்படியே கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் போடுறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு அப்படியே அப்டேட் பண்ணி வச்சுருங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, டியூ கூட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம்ல, அப்போ கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இதில் இன்னொன்று, அதாவது பேசிக் சொல்யூஷன்லேருந்து நம்ம பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கு போகிறது. ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கு போகிறது. இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, பேசிக் சொல்யூஷன்லேருந்து ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கு வந்திருக்கோம். அந்த ஃபீஸிபிள் சொல்யூஷன்லேருந்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், அது பேசிக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஃபீஸிபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை முடிச்சிட்டோம். ஓகேயா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நான் இதை அப்படியே உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் போடுறேன். ஓகே, ஸோ இதோட முடிச்சுப்போம். அண்ட் ஸோ ஐ ஹோப் வழக்கம் போல் சொல்கிறது தான், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், தாராளமாக யாரோட கம்பல்ஷனும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. நன்றி.